வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அழகாக நம்ம பண்ண போகிறோங்க. வித்தியாசமாக நான் சொல்லி கொடுக்குற போகிறேன் உங்களுக்கு. ஒயரம் 15 இன்ச்சு. இது கையும் சேர்த்து வரும். வீடியோ கட் பண்ண பாருங்கள். கையும் ஆம்குள்ளோட அகலம் 6 இன்ச்சு. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. இப்போ பின்னாடி உங்களுக்கு இடுப்போட ஒயரம் வச்சு நீங்கள் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக்கு நம்ம வெத்தலை ஷேப்பில் வரைய போகிறோம். இந்த டிசைன் நீங்கள் தைச்சு முடிச்சுட்டு கூட பண்ணலாங்க. கைக்கு வேணும்னா கையை நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் தைச்சு முடிச்சிட்டிங்க, இந்த மாதிரி நெக்குக்கு மட்டும் பண்ணணுன்னா தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாரீ கலர் மேட்ச் பண்ணி நம்ம பண்ணலாங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வளைவு நமக்கு சரியாக வரணும். இது கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஃபுல்லாக லைனிங் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நெக்கு கரெக்டாக போட்டுட்டு லைனிங் வச்சுட்டு நம்ம அடித்து திருப்பலாம். ஏன்னா இல்லைன்னா நகுண்டு போயிடும். இது ஒரு மாதிரி கிளாத்து வலுவலுன்னு இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த லைட் வெயிட் சாரியோடு சேர்ந்ததுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஓடி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுட்டு இதை திருப்பிக்கலாங்க. கரெக்டாக சென்டரில் நிப்பாட்டிட்டு வளைவு வர மாதிரி பண்ணுங்கள். சென்டர் நிப்பாட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வளைவு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ரவுண்ட் நெக் மாதிரி ஆயிரும். இப்போ திருப்பிக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம சுற்றிலும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ சென்டர் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நல்லா கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஊசி நூலெல்லாம் ஊசி எடுத்துகிட்டு நம்ம லைனிங் கொடுத்துருக்க நூல் எல்லாமே எடுத்துருங்க. இந்த ப்ளவுஸ் அந்த அக்கான்னு தான் சொல்லுவேன் நான். ரொம்ப வருஷமாக இவங்களுக்கு தைச்சிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குனாங்க. இன்றைக்கி சாயந்தரம் தான் இந்த ப்ளவுஸ் கொடுத்து விட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஃபோனில் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மெட்டீரியலில் தைக்கிறது. இருந்தாலுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாராட்டு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, இது எப்படிப்பா இப்படி பண்ணினேன் அப்படின்லாம் கேட்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டாலுமே அது காணாமல் போயிடுது. இது நல்லா இழுத்து விட்டுட்டு லைனிங் கிளாத் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம தைச்சிடலாம். கொஞ்சம் இந்த வளைவு நல்லா வர்ற மாதிரி பார்த்து எடுத்து விடுங்க பொறுமையாக. ஏன்னா காட்டன்னா நமக்கு அழகாக வரும். இந்த மாதிரி மெட்டீரியலில் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ சுற்றிலும் நம்ம ஓடு தையல் போட்டுட்டு எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடு அடையாளப்படுத்திட்டு இது நம்ம மடித்து தைச்சிடலாம். கரெக்டாக வச்சுட்டு நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். நீங்கள் இப்போ மடித்து தைக்கும் போதே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த இது கிளாத்து எவ்வளோ கஷ்டம் நமக்கு ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அது மாதிரி எல்லா டெய்லருக்குமே அமைஞ்சிருக்கும். நான் டக்குன்னு சாரீ எடுத்து கொடுத்துடுவாங்க. நம்ம அந்த பூனம் மெட்டீரியல் இந்த மாதிரி கிளாத்லாம் தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது நம்ம பேக் சைடு அடித்து திருப்பிட்டோம். முன்னாடி மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு பைப்பிங்க்கு தள்ளி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு டாட் போட்டுருங்க.
2 சைடும் டாட் போட்டுடலாம். இப்போ கைக்கு வந்து நம்ம அடியில் கொடுத்து தைச்சிட்டு பைப்பிங் பண்ணிடலாம். நல்ல இந்த பார்டர் கலரில் நான் வந்து கோல்டன் கலர் எடுத்துருக்கேன். அதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து இந்த மாதிரி கலருக்கு கோல்டன் கலர் நம்ம கொடுத்து தைச்சனால இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வர சாரீக்கு வந்து நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ கைக்கு பைப்பிங் வச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த கோல்டன் கலர் எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். நிறைய தேவைப்படும் நமக்கு. இது வந்து டிஷ்யூ காட்டன். ஆனால் பைப்பிங்க்கு வந்து சேம் கலர் சில்க் காட்டன் போட்டிருக்கேன் பைப்பிங்க்கு மட்டும். ஏன்னா இதில் வந்து நமக்கு பைப்பிங் வரல. த்ரெட்டு பைப்பிங்னால் இதில் அழகாக வரும். நான் மெட்டீரியல்லே பண்ணனால சில்க் காட்டனில் பண்ணினேன். இப்போ இது டிசைனுக்காக நம்ம அடித்து திருப்பிடலாம். இன்னும் ஒரே அளவில் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தைச்சிட்டு 2 கைக்கும் பைப்பிங் வச்சு அதுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அடிச்சுட்டு நம்ம வந்து கையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் பண்ணிக்கலாம் கழுத்துக்கு. இப்போ ஒரே அளவாக அதை கட் பண்ணிடுங்க. இப்போ இதை திருப்பிடலாம். பெரிய ஊசி வச்சு உங்கள் வசதி போல் எப்படி உங்களுக்கு திருப்பினா ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி திருப்புங்க. நமக்கு கைக்கும் நிறைய தேவைப்படும், கழுத்துக்கும் நிறைய தேவைப்படும். அதனால் இதை நிறையவே நீளமாக அடித்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அந்த தையல் பகுதியை அடியில் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இது தேய்ச்சிட்டு கை வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் இந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு இந்த பக்கம் 1.25 இந்த பக்கம் 1.25 சென்டரில் இருந்தால் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்த லைன் போட்டுக்கலாம். ஒரு 3 லைன் போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு மட்டும் கேப் போட்டு இப்போ சேம் அளவு இந்த பக்கமும் நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டுட்டு நீங்கள் அப்படியே மேலேருந்து நீங்கள் வச்சுட்டு வரலாம் கிராஸாக. கையை இழுத்துக்காமல் பொறுமையாக வச்சுட்டு வாங்க. கையை நம்ம தொடவே கூடாதுங்க. கையை இழுத்துக்கக்கூடாது. இழுத்துச்சுன்னா நல்லா இருக்காது. கை இழுக்காமல் பொறுமையாக நம்ம இதை மட்டுமே நம்ம கையில் பிடிச்சி அப்படியே வச்சுட்டு வரலாம். இப்போ அந்த பார்டர் கீழே கொஞ்சம் வந்ததும் நிப்பாட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த லைன் கொடுக்கலாம். அதுவும் கரெக்டாக வச்சு அந்த பார்டர் கொஞ்சம் கீழே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி லேஸ் வாங்கியே வைக்கலாம். ஆனால் இருந்தாலுமே வந்து நமக்கு இந்த இதில் கொடுக்குற அழகு வராதுங்க. இந்த மாதிரி மெட்டீரியலில் வாங்கி நம்ம பண்ணி அடித்து திருப்பி ஒரே மாதிரி கொடுக்குற அழகு வராது. இப்போ இது 3க்குமே வந்து சைடில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நூல் எடுக்க வேணாம். அப்படியே திருப்பி நம்ம 3க்கு தையல் போட்டுக்கலாம்.
இது கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சேம் வந்து அப்படியே இந்த பக்கம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அளவு தெரியும். தெரியாதவங்க 1 இன்ச்சு வச்சு நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. நம்ம அந்த பக்கம் போட்ட மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்த லைன் பண்ணலாம். இப்போ அதுக்கு அடுத்த லைனும் கொடுக்கலாம். நான் 3 லைன் கொடுக்குறேங்க. உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணுனால 4 லைன் கூட கொடுத்துக்கலாம். இந்த 3 இதுக்கு போதுமானதாக இருக்கும், நமக்கு நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து நடுவில் வந்து 4 செக்குடு வருங்க. 4க்கும் நம்ம விருப்பம் போல் பாசி வச்சுக்கலாம். இன்னும் தள்ளி தள்ளி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் செக்குடு வந்து நமக்கு பெருசாக கிடைக்கும். இது கொஞ்சம் பக்கத்தில் தான் கொடுத்துருக்கேன் நான். இப்போ நம்ம அடுத்த லைன் கொடுக்கலாம். ஒரே மாதிரி நமக்கு லைன் கிடச்சிருக்கு. ஒரே மாதிரி நடுவில் நமக்கு சிக்குடு கிடச்சிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரே அளவில் நம்ம அடித்து திருப்பி நம்ம அந்த லைன் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம ஒரே மாதிரி பண்ண முடியும். இப்போ கீழே எல்லாமே வந்து மேலே ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த தையல் கீழே போடுங்க. கரெக்டாக வச்சு போடுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்த தையல் போடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ 2 கையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ கழுத்துக்கு வந்து நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். கை எல்லாமே நான் ரவுண்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பைப்பிங் வச்சுட்டு நம்ம நெக்குக்கும் அதே மாதிரி பண்ணிடலாம். அது மாதிரி வராது, நெக்குக்கு வந்து வேறு மாதிரி பண்ணணும். இப்போ உருட்டி கொடுத்து ஒரே மாதிரி பைப்பிங் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் என்ன அளவு கொடுக்குறோமோ அதுவே கடைசி வரைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும். பாருங்கள் அழகாக இருக்குது. இது பைப்பிங்க்கு சில்க் காட்டன் சேம் கலரே எடுத்திருக்கேன்.
இப்போ கார்னர்ட்டு நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சென்டர் அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாகவே நான் ஹெம்மிங் பண்ணிட்டேன். கழுத்துக்கு ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணியாச்சு. 2வது தையல் போட வேண்டாம். கையிலே வந்து அந்த உள்ளே இருக்க மடிப்பு இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணிடுங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். நான் ஒயிட் கலர் டிசி கட்டி தான், நான் அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது இந்த கிளாத்தில். இந்த பக்கம் வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அதிலேருந்து இந்த மாதிரி வளைவு கொடுங்க. அடுத்த வளைவு கொடுங்க. இந்த வளைவு வந்து நமக்கு மேலே வரைக்கும் போயிடணும். 1 இன்ச்சு அடையாளப்படுத்தி வளைவு கொடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 3 வளைவு கொடுங்க. இந்த 3 வளைவும் வந்து நம்ம இந்த 3 கோடு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை தாண்டி வந்துடணும். இந்த மாதிரி வந்துடணும். இப்போ ஷோல்டர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக இறுக்கி பிடிச்சி பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டிங்கன்னா போதும். நல்லா தேய்ச்சி கொடுத்து அந்த தையல் பகுதியெலாம் அடியில் போன விட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய டிசைன் போட்டிருக்கேன், பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க. முக்கால்வாசி வந்து கேன்வாஸ் இல்லாத டிசைனாக தான் இருக்கும். இப்போ நான் வரைஞ்சது போல் அதை தாண்டி வந்துடணும். அந்த 3 வளைவு போட்டிருக்கோம் இல்லையா, அதை தாண்டி வந்துடுற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த தாண்டி வந்து கொஞ்சம் வந்துடணும். நமக்கு எப்படி நம்ம பார்டர் கீழே வந்ததோ அது மாதிரி வந்துடணும். எடுத்துட்டு அந்த பிசுரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தையல் போட்டுக்கலாம். 2வது தையல் ஒரு 3 லைன் போட்டுட்டு கடைசியாக நம்ம எல்லாத்துக்கும் தையல் போட்டுக்கலாம். பிசுரெல்லாம் சுத்தமாகவே தெரியக்கூடாதுங்க. தெரியாத அளவுக்கு தான் தையல் போடணும். பொறுமையாக நல்லா கரெக்டாக வச்சு சரியான அளவில் வர்ற மாதிரி தையல் போட்டுவாங்க. இதுக்கு நான் வந்து ஒயிட் கலரில் ப்ளூவும் நம்ம போட முடியாது. ஒயிட் கலர் டிசி கட்டியில் போட்டதே வந்து உங்களுக்கு சரியாக தெரிய அந்த கிளாத்தில் வந்து எனக்கு கோடு விழுக மாட்டேங்குது. அதனால் உங்களுக்கு தெரியல. நான் ஓரளவுக்கு தெரியுது தான், இருந்தாலும் அதை வச்சு நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது லைன் போட்டுட்டோம். 3வது லைன் போட்டுடலாம். அது ஷோல்டருக்கு வந்து ஒரே அளவாக வரணும்னு கிடையாது. கொஞ்சம் நம்ம என்ன அது பின்னு குத்துற பகுதி தான், கொஞ்சம் மேலே கீழே ஏற்றி தத்தி இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கீழே இறக்கியே தான் நான் வைக்கிறேன். நம்ம கேப் விட்டு தைக்கிறது வந்து நீங்கள் ஒரே அளவாக கவனிச்சுக்கோங்க. அந்த பிசுறு வந்து நமக்கு சுத்தமாகவே தெரியக்கூடாது. நல்லா உள்ளே தள்ளி விட்டுறணும். நல்லா உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா தான் வந்து மேலே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணதுலேருந்து இப்போ அடுத்த லைன் கொடுக்கலாம். அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக வரணும், அதை பார்த்துக்குங்க. நமக்கு இங்கே வந்து சென்டர் பகுதியில் அந்த வளைவு வந்து சரியாக வரணும்.
இது வந்து முன்னாடி கழுத்து வரைக்கும் கொண்டு போயிடலாம். நான் முன்னாடி வந்து 2 லைனோடு முடிச்சிட்டேன், 3 கொடுக்கல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது பண்ண முடியாதுங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் அதை நம்ம அளவு பார்த்து தான் பண்ணணும். வேக வேகமாக இதை அடிக்க முடியாது. இன்னொரு தையல் போட்டுட்டு அடுத்த லைன் கொடுக்கலாம். இப்போ நல்லா அந்த பிசுறெல்லாம் மடக்கி விட்டு தையல் போடுங்க. அடுத்த லைன் கொடுக்கலாம். செக்குடு வந்து ஒரே அளவாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வரைஞ்சது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு கடைசி வரைக்குமே வந்து சரியாக வந்தது. இப்போ 3வது லைனும் பாருங்கள் நீங்களே எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து சரியாக வந்துச்சு, அடுத்து 2 லைன் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஒரு நூல் எக்ஸ்ட்ரா வந்தது, அது கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து அதை தையலை பிரித்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதை நல்லா 4 பிசுறு உள்ளே மடக்கி விட்டுட்டு அப்படியே லாஸ்ட்டு தையல் போட்டுடலாம். பாருங்கள் செம்மையாக இருக்குது உண்மையிலே பார்க்கும்போது. அது மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நமக்கு கிளாஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ள அது கொஞ்சம் மடங்கலை, அவ்வளோதான். செமையாக இருக்கா, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் தைச்சி கொடுத்தவங்களையும் அவ்வளோ பாராட்டினாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு சில்வர் கலரில் பாசி கொடுக்குறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாசி கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது முன்பக்கம், இதுதான் பேக் சைடு. கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பார்க்குறதுக்கு நன்றி.